ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது கேரளாவில் அமைஞ்சிருக்கிற திருப்புலியூர் ஸ்ரீ மாயபிரான் பெருமாள் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே கேரளாவில் இருக்கிற திவ்ய தேசங்கள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி திருக்கோவில் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போய் அவசியம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ச்சியாக எங்கள் யூடியூப் சேனலில் நாங்கள் கேரளாவில் இருக்கிற 11 திவ்ய தேசங்களையும் நாங்கள் கண்டினியூவாக அப்லோட் பண்ண போகிறோம். அதற்கு எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவிலேயே நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறது திருப்புலியூர் மாயபிரான் கோவில் தான். இந்த கோவில் மேல் வாசல்லே நமக்கு தமிழில் ப்ளஸ் மலையாளம், இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே நமக்கு எழுதி போட்டிருக்காங்க. நம்ம இப்போது அங்கேருந்து மேலே படிக்கட்டி உயரமாக ஏறுற மாதிரி இருக்குது. வாசல்லே நமக்கு வந்து விநாயகர் இருக்கார். அவரை நம்ம கும்பிட்டுட்டு நம்ம உள்ளார வர மாரி அமைச்சிருக்காங்க. எதிர்த்தாப்பில் கொடிமரம். இங்கே எல்லாமே வந்து கேரளானாலே மரங்கள் வேலைப்பாடு தான் அதிகமாக இருக்கும். அதே போல் தான் எங்கே பார்த்தாலுமே வந்து நிறைய மர வேலைப்பாடுகளோடு அமைச்சிருக்காங்க. நிறைய வந்து ஓடு மெத்திருக்க மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதே தான் எல்லா கோவில்லையுமே இருக்கார். நம்ம இங்கே இருக்கிற கோவில் பார்த்திங்க அப்படின்னா தாயாரோட பெருமாள் வந்து அமர்ந்திருப்பார். ஆனால் இங்கே கிருஷ்ணர் வடிவிலேயே, அதாவது விஷ்ணு வந்து சிங்கிளாகவே தனியாளாக இருக்கிற மாரியே தான் அமைச்சிருக்காங்க. கூடாரம் அமைச்சிருக்கிற மாரியே எல்லா கோவில்களுமே 11 திவ்ய தேசங்களுமே ஒரே வடிவமைப்பில் இருக்குது. சுற்றி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெயிண்டிங் வந்து கலர் பெயிண்டிங்கில் அழியாதவாறு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. நிறைய ஓவியங்கள் வந்து இங்கே கலைநயம் மிக்கதாக இருக்குது. நம்ம மாயபிரானை நம்ம பார்த்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் நம்ம சுற்றுப்பிரகாரத்தை பார்க்கலாம். அதுவும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டதுன்னா பீமனால் கட்டப்பட்டது. பஞ்ச பாண்டவர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒவ்வொரு ஆள்களால் கட்டப்பட்டது. இந்த கோவில் பீமனால் கட்டப்பட்டது. அதே அளவுக்கு பீமன் எவ்வளவு நல்ல புஷ்டியான ஆள், அதே போல் அகலமான கோவில்களால் இந்த கோவில் வந்து இருக்குது. அதில் தான் இப்போ வந்து தீராகுட்டி விளையாண்டுட்டு இருக்கா. இந்த கோவில் நடை திறக்கும் நேரம்னா காலை 5 மணிலேருந்து 11 மணி வரையும், மாலை 5 to 8 மணி வரையுமே திறந்துருக்காங்க. இந்த திருப்புலியூருக்கு இன்னொரு பேர் குட்டநாடு. இது டிஸ்ட்ரிக்ட்னா ஆலப்புழா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். பக்தர்களுக்கு ஏற்படும் எந்த விதமான நோயையும் நீக்கக்கூடிய திருத்தலமாக இந்த தலம் அமைஞ்சிருக்கு. நம்ம வெளியில் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோவிலுடைய அழகு நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ ஒரு அழகாக இயற்கை பாங்கானதாக இருக்குது. இந்த மரங்கள் அப்புறம் தென்னை மரம்லாம் அதிகமாகவே இருக்கும். கேரளானா அந்த சைடில் நம்ம பார்க்கும்போது இயற்கை அழகோடு நம்ம பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம எல்லா கோவில்லையுமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெளிப்பிரகாரத்தை நம்ம சுற்றி வரோம். இங்கே வந்து திருமணம்லாம் நடத்துறதுக்கான இடமும் இங்கே தனித்தனியாக வச்சுருக்காங்க. அன்னதானம் போடுற கூடம் இருக்குது. நம்ம இப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்தோம்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி குடில் தான். அதில் சிவன், விநாயகர், முருகர் எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் நம்ம இப்போ ஐயப்பனை பார்க்குறோம். ஐயப்பனுக்கும் வந்து வெள்ளி கவசம் நார்மலாக இங்கே வந்து எல்லாமே கவசம் சாத்தினதாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பலா மரம் வந்து அவ்வளோ காய்ச்சிருந்தது அந்த கோவிலில். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ பலாப்பழம் வந்து காய்ச்சிட்டு இருந்தது. இதில் வந்து நமக்கு சிவன் பார்த்திங்கன்னா நம்ம கோவிலெலாம் வந்து சின்னதாக அழகாக இருக்கும்ல, இது வந்து நீட்டு சைஸில் இருக்குது. சிவன் சிலை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நம்ம இப்போது வெளி பிரகாரத்தில் நம்ம இப்போ சாமியை தரிசிச்சுட்டு நம்ம இப்போ வெளியில் தான் நம்ம சுற்றி வந்துட்டுருக்கோம். இந்த கோவில் வந்து சப்த ரிஷிகள், அதாவது 7 முனிவர்கள் பெருமாளை வழிபட்டதுனால இந்த கோவிலில் வந்தோம்னா நமக்கு எப்பேற்பட்ட பாவங்களும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. இங்கே இருக்க பலா மூசுக்கு தனியாகவே ஒரு மரம், அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பலா மூசு தான் வந்து காய்ச்சிருந்தது. இதுவும் வந்து நமக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் இதுவரை இவ்வளோ பெருசாக நமக்கு வந்து பலா மரத்தில் அப்படி காய்ச்சி நாங்கள் பார்த்ததே இல்லை. அதையும் நம்ம பார்த்துட்டு இப்போ நம்ம வெளியில் வந்துட்டுருக்கோம். இதில் இயற்கையில் கூட நம்ம வெளியில் வரவே மனசு இல்லை. ஏன்னா இதே அந்த ஓடு மெத்தி இந்த இருக்குது பார்த்திங்களா, இதே ஃபார்மேட்டு தான் நம்ம பார்க்க போகிற 11 கோவில்கள். இந்த கோவில் மட்டும் இல்லாமல் எல்லா கோவில்களையுமே நார்மலாக திருக்கள்லாம் இருக்கும்ல, இப்போ முருகர், விநாயகர் கோவில் நம்ம போவோம் இல்லையா நம்ம ஊர்லலாம், அதே போல் அந்த கோவில்லையுமே என்ன தான் வச்சுருக்காங்கன்னா இதே ஃபார்மேட்டில் தான் கூடாரம் அமைச்சு அதே ஓடு மெத்தி அப்படியே அதே சேம் டைப்லேயே தான் வச்சுருக்காங்க. வேறு எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. நம்ம இப்போது வெளி பிரகாரத்துலேயே நம்ம இப்போ சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும்போது தனித்தனியாக குட்டி குட்டி கோவில்கள் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து இவர் மகாதேவர்னால் நம்ம சிவன் தான் சொல்கிறோம். அங்கே ஒரு சிவன் பார்த்தோம். இப்போ இங்கே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவன்லேயே நிறையா ரூபத்தில் இருக்காங்க. இங்கே கவசம் சாத்தி வந்து அமைச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது அடுத்ததாக இருக்கக்கூடிய 3வது திவ்ய தேசமே நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.